ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் அங்கே லிஃப்ட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வரான். எதுக்காக இப்படி வேலை வெட்டி இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லே சுற்றிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், ஏன் நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரக்கூடாதான்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டு வந்து ரிப்பேர் ஆகிடுது. அங்கே இருட்டானதுமே ஹீரோயின் அப்போ பயப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கு வந்து ஆர்ஃபனேஜில் நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவள் ரொம்ப பயந்து போனதுமே நம்ம ஹீரோ நான் இருக்கேன் ஏன் பயப்படுற அப்படின்றத சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பிறகு அசிஸ்டன்ட் எப்படியும் அங்கே கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. பட் ஹீரோயின் அதுலேயே வந்துட்டு அப்படியே மயக்கமாக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோங்க சோபாவில் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவ கோட் எடுத்தவனுக்கு போத்த போகும்போது அவன் வேகமாக கையை பிடிச்சிக்கிறான். இப்போ ஹீரோயின் ரொம்ப பயந்து போனதும் நான் கூட என்னை யாரும் வந்து தொல்லை பண்ண வந்துட்டாங்களோன்னு நினச்சேன்னு சொன்னதும் உன்னை போய் யார் தொல்லை பண்ண போறா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதும் நான் வந்துட்டு இங்கே ஏசி ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன்னு சொன்னதும் என்னை அப்படி தொல்லை பண்ணாதான்னு சொன்னதுமே நான் ஒன்றும் உன்னை தொல்லையெல்லாம் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. அவரோட நேம் வந்து ஜியாங். அந்த பர்சன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. என்னென்னா அவங்க அம்மாவுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு போல். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே என்னோட அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொன்னதும் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க சிஸ்டர் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா நம்ம ஹீரோயின்ட்ட கோப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ திரும்ப கண்ட்ரிக்கு வந்திருக்க, உன்னோட அம்மாவை வந்து பார்க்கணுன்னு அறிவில்லையான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் என்ன புதுசாக உறவெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உறவே இல்லைன்னு சொல்லி தானே வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க உன்னோட சிஸ்டருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறதுக்கு காரணமே நீ தானே, அவளை எதுக்காக நீ ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, ஸோ நீ தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு எவ்வளோ நாளைக்கு நீ இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப, நீயா வந்து விழுந்ததுக்கு நீ தான் வந்து பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கணும், நான் உனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே இந்த மாதிரி ஆளை தத்தெடுத்து வளர்த்ததே எங்களோட தப்பு தான், நீ வந்து கடைசியில் நான் பெற்ற பொண்ணுக்கே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுத்திட்டாங்க. என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் எதுக்காக அப்படி பண்ணியிருக்கானா, வந்து முறைப்படி மேரேஜ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹீரோவுக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயினை. பட் அவளுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே லவ் வந்துருக்கு, அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. அப்போ ஹீரோயினை பிடிச்சி அவங்க இன்னுமே வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஸோ அவனை பார்த்ததுமே அவங்களால எதுவும் பேச முடியல, பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ எதற்காச்சும் எனக்கு வந்துட்டு பண்ண மாட்டேன்னு கேட்டதும் சரி ஓகே நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து டின்னர் கொடுக்குறேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். நைட் போல் 2 பேருமே இங்கே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எப்பயுமே நம்ம ஹீரோக்காக இது மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல். பட் வந்துட்டு அவன் எப்பயுமே இவ்வளோ கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அது எல்லாத்தையுமே இவன் நினச்சி பார்த்துட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அவாட்ட வந்து ரொம்ப சோகமாயிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஏன் இப்படிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா, முதல் ஸ்டாப் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்துட்டு ரொம்பவே மோசமான ஆள், நான் வந்து உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறான். எனக்கு வந்து உன் மேலே லவ் இருக்குது, உன் மேலே ஹேட்மே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவன்ட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கோமே அசிஸ்டன்ட் ஹீரோட்ட பேசுகிறதுக்காக வராரு. இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் அங்கேருந்து பேசாமல் கிளம்பிடுறாரு. நீ வந்துட்டு ரொம்பவே மோசமானவன் தெரியுமா, நீ வந்து மேரேஜ் என்ன பண்ணிக்குவா, ஆனால் லவ் வந்துட்டு என்னோட சிஸ்டர் பண்ணிக்குவியா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப சிரிப்பாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு எடுத்த முடிவு வந்துட்டு ரொம்ப தப்பானது, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன்னோட சிஸ்டரை நான் எப்பயுமே லவ்வே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நீ சொல்லு, நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, உன் கூட இருக்க பையன் யார் அப்படின்றத சுட்டி கேட்டதுமே பாட்டு அதுக்கு பதில் பேசாமல் நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன்ட்டு பிடிச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவங்க பையன் தான் லெமன் ஜூஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நேற்று அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த அங்கிள் தான் உங்களை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார், நீங்கள் இனிமேல் இப்படி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இப்படி குடிக்காதீங்கம்மா அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் அம்மா இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. உண்மையிலேயே அந்த அங்கிள் விட்டுட்டு போனார் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் வாட்டிக்கு ஏதாச்சும் உளறி வச்சிட்டனோ என்னமோன்னு வேற அவள் யோசிச்சுட்டேக்கா. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க நீ எவ்வளோ நாளைக்கு இங்கே வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு இருப்பா, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, நீ வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கோ, இப்போ ஃபஸ்ட்டு உன்னோட ஒய்ஃப் வேற திரும்ப வந்துட்டு அவள் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணி விட்றாம அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ என்னால் நான் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த பையன் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு அவங்க பிரதர்ட்டையுமே அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் காமிச்சு நம்ம 2 பேருமே பிரதர்ஸ் தான், இவங்க 2 பேரும் தான் நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பிறகு 2 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உண்மையிலே நீ என்னோட பையன் தானா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அந்த நர்ஸுங்க வந்துட்டு பேபி இறந்து பிறந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு எமோஷ்னலாக ஆகிட்டு 2 குழந்தைங்களுமே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு பேசவே மாட்டேற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு அந்த எங்கே பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்றத சொன்னதும் நீ எதுவும் கவலைப்படாத, அப்படிலாம் உங்கள் அப்பாவை நான் வந்து மேரேஜ் பண்ண விட
மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த சீக்ரெட் வந்து வெளிய யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றத சொன்னதும், அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னா ஹீரோயினுக்கு வந்து வேற யார் மேலயாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்பங்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பேசாம 2 குழந்தைகளுமே பக்கத்துல வந்து ஹேப்பியா வந்து இணைச்சு வச்சிரலாம். ஸோ அடிக்கடி நீங்க மீட் பண்ணிக்கிற மாரி ஆயிரும். அது மூலமா கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்றத சொன்னதும், அவனுக்குமே இந்த ஐடியா நல்லா தோணிட்டுருக்கு. பிறகு அங்க ஏங்க அவங்க அம்மாவ கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. மேரேஜ் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கா. அவங்க அம்மாவுமே, "நீ எதுவும் கவலைப்படாத. கண்டிப்பா நான் வந்து உனக்கு அவன மேரேஜ் பண்ணி வச்சுருவேன். எனக்கு உன்ன தான் வந்துட்டு மருமகளா கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு" அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஆன்ட்டி. ஆனா என்னோட சிஸ்டர் இப்ப திரும்ப வந்துட்டா அப்படின்றத சொன்னதும், "நீ அவள பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க. கண்டிப்பா அவள நான் அவன் பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டேன்" அப்படின்றத சொல்றாங்க. பிறகு நம்ம ஹீரோவ மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அப்ப அங்க அசிஸ்டன்ட், "ஆல்ரெடி பாஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்க வீட்லயே போய் பாருங்க" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே அங்க கிளம்பி வந்துட்டுருக்கா. அவளுங்க பார்த்ததுமே வீட்ல இருக்க எல்லாருக்குமே அங்க கோவமாயிருது. அவங்க மதர் இன் லா ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. "எதுக்காக நீங்க வந்துட்டுருக்க? மரியாதை வீட்ட விட்டு வெளிய போன்னு" சொல்லிட்டு, அவங்க சிஸ்டருமே, "நானும் அவருமே வந்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம். நீங்க இப்படிலாம் இங்க வரக்கூடாது" அப்படின்றத சொன்னதும், "நீ யார வேணாலும் மேரேஜ் பண்ணிட்டு போ. எனக்கு அத பத்திலாம் கவல கிடையாது. நான் அவர மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு, "மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையான்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து, "என்னோட கெஸ்ட்ட வந்து வீட்ட விட்டு வெளிய துரத்துறதுக்கு யாருக்கு வந்து உங்களுக்கு அதிகாரம் குடுத்தது?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, அவங்க அம்மா, "நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் வந்து எங்க வந்து மேரேஜ் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "உங்ககிட்ட நான் சொன்னேன் நான் அவள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவள மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு, எல்லாரும் "நீங்க வீட்ட விட்டு கிளம்புங்க" அப்படின்றத சொல்லிடுறான். அவங்கலாம் டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து போயிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினுமே, "ஐ திங்க் இது நேரம் சரியில்லன்னு நினைக்கிறேன். நான் பிறகு வந்து பேசிக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவ போகும்போது, நம்ம ஹீரோ அவள புடிச்சுட்டு, "நான் வந்துட்டு எப்பயுமே அவள மேரேஜ்லாம் பண்ண போறது கிடையாது" அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின் அங்க வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க பையன்ட்ட, "இன்னைக்கு உன்னோட பிரதர வந்து வீட்டுக்கு என்னால கூட்டிட்டு வர முடியாம போயிருச்சு. கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரம் நான் கூட்டிட்டு வந்துருவேன். நீ ஃபீல் பண்ணாதன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, "அம்மா இங்க நியூஸ பாருங்களேன்னு" சொல்லிட்டு ஃபோன காமிக்கிறான். பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் இருக்கும். அவனுக்குமே மேரேஜ்ன்ற மாரி வந்து போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வந்து சேட் ஆயிருது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னா. ஆனா இப்படி நியூஸ் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, பிறகு அவங்க சிஸ்டர பார்த்தா அந்த நியூஸ பார்த்துட்டு அவ ரொம்ப ஹேப்பி ஆயிட்டு இருக்கா. பிறகு ஹீரோக்கும் இந்த ஃபேக் நியூஸை பற்றி தெரிஞ்சு போயிடுது. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஆனால் இதை பற்றி பேசி நான் என் நேரத்தை வந்து வேஸ்ட் ஆக்க விரும்பலை. நான் வந்துட்டு இப்போ போய் அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் குழந்தையுமே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே மெய்ட் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ மேடம் வீட்டில் இல்லையேன்னு சொன்னதும், "நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ யார் யார் இந்த வீட்டில் இருக்காங்க" அப்படின்றத கேட்டதும், மேடமும் அவங்க பையன் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்றத கேட்டதும், அவங்களுக்கு ஹஸ்பண்ட்லாம் இல்லை, அவங்க ஒரு சிங்கிள் மதர் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயினுக்காக அவன் அங்கவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன் என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட 2 குழந்தைங்களுமே அங்கே போயிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ வந்து, "நான் வந்து உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். என் பையன் வந்துட்டு இங்கே வந்து உன் பையன் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அதனால தான்" அப்படின்றத சொன்னதும், "அப்படியா விஷயம்? சரி ஓகே, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக விளையாடட்டும்" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட, "இன்னைக்கு என்ன நைட்டு நீங்கள் டின்னர் சாப்பிட்றியா" அப்படின்றத கேட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்துட்டு அவங்க பையன் வந்து பேசுகிறத பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ்வளோ நாளா இவன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டான், ஆனால் உன்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்கானே நல்லா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வேணுனே அங்கே ஹீரோ மேலே அவங்க பையன் வந்து ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றி விட்டான். அப்போ நம்ம ஹீரோ வந்து, "நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு" சொன்னதும், "இங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு இல்லை, எங்கே போயிட்டுருக்கு" அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும்போது, வேணுனே இவங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டு, "அம்மா எங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டுருக்கு, எங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க" அப்படின்றத சொல்லிடுறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. பிறகு ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் ஹீரோயின் போகிறா. அவன் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. "இப்போ நீ என்ன வந்து என்ன பார்க்குறதுக்காக தான் வந்தையான்னு" சொன்னதும், "அப்படிலாம் எதுவும் கிடையாது, உனக்கு இங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை, ஸோ நீ வந்து கிளம்புறதுக்கு வழியே பாரு" அப்படின்றத சொன்னதும், "நான் என்னோட அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி சொல்லிட்டேன், ஸோ அவர் வந்து ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டுருப்பாரு, நீ வந்துட்டு மறைஞ்சிருந்து என்னை பார்த்தோன்னே எனக்கு நல்லா தெரியும்னு" சொன்னதும், "ஆமாம் நான் வந்து உன்னை மறைஞ்சிருந்து வேற பார்க்குறேன், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக பார்க்குறா. நம்ம ஹீரோவையுமா பிடிச்சி இழுத்துட்டு அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின், "அதுக்கப்புறம் இந்த வேலையில என்கிட்ட வைக்காத, நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு போகும்போது திரும்ப ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு, "நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, என் பையனோட பிஹேவியரில் ரொம்பவே வந்து மாற்றம்லாம் எனக்கு தெரியுது, என்ன நடந்துட்டுருக்கு, அவன் எப்படி வந்து உன்கிட்ட மட்டும் நல்லா பேசிகிட்டு இருக்கான்" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன வந்து தெரிஞ்சுட்டீங்க வந்திருக்கன்னு, அவங்க 2 பேருமே நம்ம குழந்தைங்கன்னு தெரியும், ஸோ இதுக்கப்புறம் உன்கிட்ட என் குழந்தைய நான் விட்டு வைக்க விரும்பலை, எனக்கு
எனக்கு அந்த குழந்தை திரும்ப வேணும்னு சொன்னதும், நானுமே குழந்தைக்கு அப்பா தானே, எனக்குமே எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும், டைவர்ஸ் ஆன பிறகு தான் இந்த பேபி பிறந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ நாளாக குழந்தைய நல்லா பார்த்துட்ருக்கேன்னு ஹீரோ சொன்னதும், ஓ நீ நல்லா பார்த்துட்ருக்க லட்சணம் தான் தெரியுது, அவன் பேசக்கூட தெரியாமல் அவன் இருந்துட்டு இருந்தான் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அவன் வந்து ஏன் பேசாமல் இருந்தான் தெரியுமா, எல்லாம் என்னோட சிஸ்டர்னால தான், பயத்தினால தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனை வந்து யாரோ கிட்னாப் பண்ணாங்க, அப்புறம் தான் அவன் வந்து பேச வந்துடுறது ஸ்டாப் பண்ணான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோ எனக்கு இன்னுமே எமோஷனல் ஆகிடுது. இதுக்கப்புறம் உங்ககிட்ட போய் எப்படி என்னோட குழந்தைய நான் விட்டு வைப்பேன், தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை என்னை விட்டு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்து நடந்த எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு இப்படி சண்டை போயிட்டுருக்கோமே அவங்க 2 பிள்ளைங்களுமே வந்துடுறாங்க. என்ன 2 பேருமே சண்டை போடுறீங்களான்னு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனுக்கு வந்துட்டு ஏதோ சில ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஸோ வந்து நான் அவனை சரி பண்ணணும், ஸோ என்கிட்ட குழந்தை இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே சரி நீ குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுக்குள்ளே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைகிட்டையுமே நீ வந்து அம்மா கூட சேர்ந்து நல்லபடியாக இரு, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த இங்குமே சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு போனதும் அவங்கள பார்த்தா உள்ளே விட மாட்டாங்க. இப்போ எதுக்கு உள்ளே விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவே எங்கள் காரில் வந்துடுறான். பார்த்தியா அவங்க உன்னை வந்துட்டு வீட்டுக்குள்ளே பார்க்கணும்னு சொன்னால் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் நல்ல வேலை தான் பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேத்துக்குமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கிடையாது, நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே வர வேலையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அயன்பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை நீ வந்துட்டு இந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் வந்து என் குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணாங்கன்ற விஷயத்தை நல்லா விசாரிக்க சொல்லு, அதில் அந்த இங்கு மட்டும் ஏதாச்சும் தொடர்பு இருந்துச்சுன்னா அவளை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.